உங்கள் அக்ஷயா இன்டர்நேஷனல் ஜெர்மனியில் நீங்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் அனைத்தும் 24 மணி நேரத்திற்குள் உங்கள் வீடு தேடி வரும். அக்ஷயா இன்டர்நேஷனல். கால் பண்ணு, கனெக்ட் பண்ணு. கடும் மன வருத்தத்தில் ஜனாதிபதி கோட்டாபய பிரதமர் மஹிந்த பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறுகிறது ஸ்ரீலங்கா. வளர்ச்சி பாதையில் இலங்கை, உலக வங்கி வெளியிட்டுள்ள தகவல். ராஜபக்ஷ அரசு மீது மாவை கடும் சீற்றம். யாழ் பல்கலைக்கழக பகிடிவதை விவகாரம் களத்தில் இறங்கிய புலனாய்வு பிரிவினர். உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் இன்றைய விண்ணப்பங்கள். குறுகிய காலத்திற்குள் தீர்வு இல்லை, கைவிரித்தார் அமைச்சர் பந்துல. ஐநாவின் போர் குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது ஸ்ரீலங்கா அரசு திட்டவட்டம். நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பிரிவுகளின் செயற்பாடுகள் தொடர்பில் வருத்தமளிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எனது கண்காணிப்புக்கமைய நாட்டில் பொதுவான பிரச்சினைகள் குறித்து வேலை செய்யாமல் சிலர் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் பிரிவுகள் இரண்டினதும் செயற்பாடு மிகவும் மெதுவாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் வழக்கம் போல் ஒரே மட்டத்திலேயே உள்ளமை அதற்கான ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. பணிகளை தொடங்கியுள்ள அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்ற மனப்பான்மையும் மாற்றத்துடனான அபிவிருத்தியும் புரட்சியும் செய்யப்பட வேண்டும். இச்சூழ்நிலையில் நாட்டின் அனைத்து கட்டுமானங்களிலும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதேவேளை வடமாகாணத்தில் உள்ள 22 நலன்புரி முகாம்களில் வசிக்கும் இடம்பெயர்ந்த 409 குடும்பங்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணித்து மீள குடியேற்றுமாறு இந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள உளுந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை காலை இந்த அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்துக்கு நாட்டில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் அதன் விலை பல மடங்காக அதிகரித்துள்ளது. இதனால் சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்து யாழ்ப்பாண வர்த்தக சேம்பர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தது. தமிழ் மக்களின் உணவில் உளுந்து முக்கியமானதாக இருப்பதாகவும் யாழ் வர்த்தக சேம்பர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தது. இதுகுறித்து அவர்கள் அனுப்பி வைத்திருந்த கடிதத்தை இன்று அதிகாலையிலேயே கவனத்தில் எடுத்த பிரதமர் உடனடியாக ஜனாதிபதியின் செயலாளருடன் தொடர்பு கொண்டு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னர் 30 ரூபாவுக்கு விற்பனையான வடை இப்போது 60 ரூபாவுக்கு மேலாக விற்பனையாவதாகவும் பிரதமருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இன்று காலை இக்கடிதத்தை படித்த பிரதமர் உடனடியாகவே ஜனாதிபதியின் செயலாளருடன் தொடர்பு கொண்டு உளுந்துக்கான தடையை நீக்க வேண்டும் அல்லது உளுந்து வர்த்தக நிலையங்களுக்கு கிடைப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 45வது அமர்வில் இலங்கை குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றது. இலங்கையை காட்டுமிராண்டி தேசமாக காண்பிக்க முயல்கின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து பதிலளித்துள்ள கெஹலிய ரம்புக்வெல்ல, சில அதிகாரிகள் 55 வயதுக்கு முன்னர் ஓய்வு பெறுகின்றனர். ஆகவே அவர்கள் ஓய்வுக்கு முன்னர் சிறப்பாக செயற்பட்டிருந்தால் அரசாங்கத்தின் நடைமுறைக்கு ஏற்ப அவர்களுக்காகவும் நியாயமாக நடக்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சமீபத்திய கருத்துக்கள் இலங்கைக்கு எதிரான கடந்த கால கருத்துக்களின் தொடர்ச்சி என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒரு நாடாக நாங்கள் சரணடைந்தால் மனித உரிமைகள் பேரவை தெரிவிக்கும் அனைத்தையும் ஏற்க வேண்டி இருக்கும் என கெஹலிய ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன, உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு எதிராக எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லை. இதனை மனித உரிமை பேரவைக்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் பிறந்த ஒரு குழந்தையின் முழுமையான கல்வி மற்றும் முழு ஆரோக்கியம் தெற்காசிய மற்றும் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுடன் ஒப்பிடும்போது 60% வளர்ச்சியை கொண்டது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள 2020 மனித மூலதன அட்டவணையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது. மனித மூலதனத்தில் முதலீடுகள் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து கொள்ளும் அறிவு, திறன்கள் மற்றும் ஆரோக்கியம் என்பன முக்கியமானவை. அதிலும் குழந்தைகளின் திறன் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்கை ஆற்றுகின்றது என்று உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்றின் பின்னர் இலங்கை மக்கள் குழந்தை திறன் விருத்தி செயற்பாடுகளில் முதலீடு செய்வது முன் எப்போதையும் விட மிக முக்கியமானது என்று உலக வங்கியின் இலங்கைக்கான பிரதிநிதி பாரிஸ் எச் ஹதாத் செர்வோஸ் குறிப்பிட்டுள்ளார். நீண்டகால ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உயர்தரமான கற்றல் தேவை ஆகியவற்றின் காரணமாக தடுமாற்றம் என்பது மனித மூலதன குறியீட்டின் 2 பகுதிகளாகும். இதில் இலங்கையால் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொற்று நோய்களின் போதும் அதற்கு பின்னரும் மக்களை பாதுகாப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் நீண்டகால தீர்வுகளை உருவாக்கவும் உலக வங்கி குழு இலங்கை உட்பட உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களுடன் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாகவும் உலக வங்கியின் இலங்கைக்கான பிரதிநிதி பாரிஸ் எச் ஹதாத் செர்வோஸ் தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 20வது திருத்தத்தை கொண்டு வந்து ராணுவ ஆட்சி மூலம் எங்களை அடக்கி ஆள நினைக்கிறார்கள் என புதிய அரசின் நடவடிக்கைகளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோப்பாய் கோமகன் என்று அழைக்கப்படும் அமரர் வன்னியசிங்கத்தின் 61வது நினைவு தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய மாவை சேனாதிராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையாலும் சர்வதேச நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்புகளினாலும் போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்களே இந்த நாட்டை ஆள்கின்றனர். அவ்வாறான கட்டமைப்புக்குள் தான் நாம் வாழ வேண்டிய நிலைக்குள் இருக்கிறோம். எமது மக்களின் விடுதலைக்காக அகிம்சை வழியில் போராடிய தியாக தீபம் திலீபனை நினைவேந்துவதற்கு இந்த அரசு போலீசாரூடாக நீதிமன்ற தடையை பெற்றுள்ளது. இந்த தடையால் கண்ணீர் விட்டு அழுவதற்கும் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அகிம்சை வழியில் போராடி உயிர் நீத்த தியாக தீபம் திலீபன் நோயினால் இறந்தார் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறுகிறார். மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களை இவர்கள் இப்படித்தான் கூறுவார்கள். இந்த நாட்டில் முதலில் ஆயுதம் எடுத்து போராடிய ஜேவிபியில் இருந்தவர்கள் தற்போது அமைச்சரவையில் இருக்கிறார்கள். இது மட்டுமன்றி தமிழீழ விடுதலை புலிகளுடன் இருந்து பிரிந்து சென்றவர்கள், குறிப்பாக கருணா, பிள்ளையான் போன்றவர்கள் அரசுடன் உள்ளனர். அவர்கள் இன்று குற்றமற்றவர்களா? 20வது திருத்தத்தின் மூலம் ராணுவ ஆட்சியை நோக்கி நகரும் வேளையில் எங்களை அடக்கியாள நினைக்கிறார்கள். நீதிமன்ற தடைகள் மூலம் நீதியை எதிர்பார்க்கும் எங்களுக்கு நீதியும் இல்லை. கண்ணீர் விட்டு அழுவதற்கும் எங்களுக்கு வழியும் இல்லாத நிலையில் வாழ்கின்றோம். அமரர் வன்னியசிங்கம் ஒற்றுமையாக இருந்து மக்களின் விடுதலைக்காக போராடியவர். அவர் வழியில் நாமும் ஒற்றுமையுடன் செயற்பட்டு எமது விடுதலையை அடைய வேண்டும் என கூறினார். பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் பகிடிவதைகளை தடுப்பது தொடர்பில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அது தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு நேற்றைய தினம் தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடகவியலாளர் தமது கேள்வியின் போது அரசாங்கம் தேர்தல் காலங்களில் நாட்டின் பல்கலைக்கழகங்களில் பகிடிவதையை முற்றாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களுக்கு தெரிவித்திருந்தது. எனினும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பீடத்தில் புதிய மாணவர்கள் மத்தியில் பகிடிவதை இடம்பெற்றுள்ளதாக கடந்த சில தினங்களாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அது தொடர்பில் அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அது தொடர்பில் அரசாங்கம் தீவிரமான கவனம் செலுத்தி வருகின்றது. புலனாய்வு பிரிவினர் அது தொடர்பில் செயற்பட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தேசிய கல்வியற் கல்லூரிகளில் தேசிய டிப்ளோமா பாடநெறிக்காக ஆட்சேர்க்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் பொருட்டு தேவையான கல்வி தகைமைகளையும் தகவல் திறன்களையும் உடைய விண்ணப்பதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கல்வியற் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க போதிய தகைமைகளும் தகவல் திறன்களும் இருந்தும் பொருத்தமாக விண்ணப்பிக்காமையால் கடந்த காலங்களில் சில மாணவர்கள் கல்வியற் கல்லூரிகளுக்கான வாய்ப்பை இழந்துள்ளனர். ஆகவே மேற்படி விடயம் தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தலை முற்றாக வாசித்து பொருத்தமான வழிகாட்டலுடன் விண்ணப்பிக்கும்
பெற்றுக்கொள்ளுமாறு விண்ணப்பதாரிகள் வேண்டப்படுகின்றனர். 2018 ஆண்டில் காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு மாத்திரமே இது செல்லுபடியாகும். இம்முறை விண்ணப்பங்கள் ஆன்லைன் ஊடாக அனுப்பப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. ஏனெனில் விண்ணப்பதாரி ஒருவர் ஆன்லைன் ஊடாக ஒருமுறை விண்ணப்பித்த பின் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது. மேலும் விண்ணப்பதாரிகள் பின்வரும் விடயங்கள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். 2018 ஆண்டில் நடாத்தப்பட்ட காப்போத உயர்தர பரீட்சையில் பிரதான 3 பாடங்களிலும் ஒரே அமர்வில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும். விண்ணப்பங்கள் யாவும் 25/9/2020 அல்லது அதற்கு முன்னதாக அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான வழிகாட்டல் படிமுறை www.moe.gov.lk என்ற இணையத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பதாரர் 1/1/2020 25 வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் காப்போத சாதாரணதர பரீட்சையில் தமிழ் மொழி மற்றும் கணிதம் உட்பட 6 பாடங்களில் சித்தியடைந்திருப்பது முக்கியமாகும். பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் கஷ்டங்களுக்குள்ளாகியிருக்கும் மக்களுக்கு எவ்வித குறுகிய கால நிவாரணங்களையும் வழங்க முடியாது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹோமாகமை பிரதேசத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். முழு உலகத்துக்கும் தற்போதுள்ள பெரிய பிரச்சினை கொரோனா வைரஸ் தொற்று நோய். மக்கள் மரணித்து வருகின்றனர். இவ்வாறான நிலைமையில் எமது நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தையும் அதிகளவில் உற்பத்தி செய்தால் பொருட்களின் விலைகள் குறையும். பொருட்களின் விலை தொடர்பான பிரச்சினைக்கு இதுவே தீர்வு. இதன் காரணமாகவே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை ஜனாதிபதி நிறுத்தியுள்ளார். நாட்டின் கமத் தொழிலாளர்களை பாதுகாத்து உற்பத்திகளை அதிகரிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறுகிய கால பிரச்சினையாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு மிகவும் நன்மையாக அமையும் என்பதுடன் ஸ்திரமான சந்தையை நோக்கி செல்ல முடியும். பொருட்களின் விலையேற்றத்தினால் மக்களுக்கு குறுகிய கால நிவாரணத்தை வழங்க முடியாது. பொய்யான தீர்வுகள் இல்லை. வர்த்தக அமைச்சரான நானும் இந்த உலகில் உள்ள ஒரு உயிரினம். முழு உலகமும் துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மூடும் போது இலங்கையில் வர்த்தக அமைச்சரான எனக்கு அந்நாடுகளில் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை திறக்குமாறு கூற முடியாது எனவும் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ஐநாவின் போர் குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை படையினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை. போருக்கு பின்னர் நல்லிணக்கம் தொடர்பில் நியமிக்கப்பட்ட அனைத்து குழுக்களினூடாகவும் இது உறுதியானது. எனவே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் குற்றச்சாட்டை அடியோடு நிராகரிக்கிறோம். மேற்படி குற்றச்சாட்டு தொடர்பில் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் பதில் நிரந்தர வதிவிட பிரதிநிதி உரிய பதிலை கூட்டத்தொடரில் வழங்கியுள்ளார். ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இல்லை. போலியான முறையிலேயே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்பது உறுதியாகியுள்ளது. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டுள்ளன என்பது உறுதியாகியுள்ளது என மிகவும் தெளிவாக அவர் எடுத்துரைத்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடும் அதுவாகவே இருக்கிறது. போருக்கு பின்னர் நல்லிணக்கம் தொடர்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. இக்குழுக்களூடாக கூட மேற்படி படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றார்.